அனுதின ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை. தவறாமல் செபிக்கிற அனுபவம் தேவை. தானியேலை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர் தவறாமல் செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அனுதினமும் தவறாமல் செபிக்கிற ஒரு மனுஷன். ஆகவே அவர் பலப்பட்டு கொண்டே இருந்தார். நாம் செபிக்கிறவர்களாக இருந்தால் உள்ளான மனுஷனிலே ஒவ்வொரு நாளும் பலனடைந்து கொண்டே இருப்போம். ஆகவே சிங்கத்தை பார்த்து அவர் பயப்படல. சிங்க கபி நமக்கு ஆயத்தமா இருக்கிறது, பயப்படல. காரணம் அவருக்குள்ளே அந்த ஆண்டவருடைய பலன் இருந்தது. ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தபடினாலே. ஜெபிக்கிறவளாக இருந்தா சிங்கத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கம் என்று சொல்வது பிசாசை குறிக்கிறது. அவன் கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிறான். ஜெபிக்கிறவளாக இருந்தால் பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜபம் இல்லை என்றால் உள்ளான மனுஷனின் பலன் இல்லை. ஆகவே பிசாசுக்கு பயந்தாக வேண்டும். உள்ளான மனுஷனின் பலன் உள்ளவர்களாக இருந்தால் பிசாசின் எந்த தந்திரங்களுக்கும் அவனுடைய தாக்குதலுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஜெபிக்க 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 நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருப்பான். பிசாசு நம்மை பார்த்து நடுங்குவான். ஆகவே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாம் ஜெபிப்போம்.